மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு மூக்கல்லையை ஃபஸ்ட்டு நைட்டே ஊற வச்சிடலாம். அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். அதில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 8 விசில் கிட்ட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஜார் அலசிட்டு இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை கொதிக்க வச்சிடலாம். மூக்கல் நல்லா வெந்திடுச்சு. அதை இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டுக்கா இதில் நம்ம அவிச்சு வச்சுருக்க சுண்டலை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சுண்டல் நல்லா மசாலாவோட சேர்ந்து கொதிச்சு திக்காய் வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம். அதுக்கப்புறமா அதில் வெங்காயம், கொத்தமல்லி, கார்ன் சிப்ஸ் சேர்த்து பரிமாற வேண்டியதான்.